ஹாய் ஆல். இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போனால் போதும், அதுக்கப்புறம் 2 நாள் லீவு அப்படின்னு ஸ்கூல் குழந்தைங்க மாதிரியே தான் நானும். சரி இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. காலையில் வந்து என் பையனும் ஸ்கூலுக்கு போகிறதுனால அவனுக்கு எப்படி சாப்பிடுவானோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய சமையல் இருக்கும். இன்றைக்கி அவன் கேரட் ரைஸ் கேட்டான், அதனால் கேரட் ரைஸ் செஞ்சாச்சு. நேற்று வாங்கின நாவல் பழத்தில் உப்பு போட்டு வச்சுருந்தேன். கேரட் ரைஸ் செஞ்சுட்டு ஒயிட் ரைஸ் இருந்துச்சு. காலையிலைக்கு அந்த கேரட் தோசை மாதிரி கேரட் போட்டு தோசை செஞ்சுக்கலான்னு செஞ்சாச்சு. பச்சைப்பயிறு கொஞ்சம் இருந்துச்சு, அதை வந்து வேக வச்சு வச்சுருந்தேன், அதை தாளிச்சிக்கலான்னு. காலிஃப்ளவர் சில்லி மாதிரி போட்டு என்னோடய பையனுக்கு கொடுத்து விட்டுட்டு, இது கேரட்டும் பீட்ரூட்டும் கலந்த சட்னி வந்து தோசைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல் ஒர்க்கை வந்து பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து மூளை மாடல், பிரெயின் மாடல் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருந்தேன். மதியானம் லன்ச் ஆயிடுச்சு. மதியானம் லஞ்சுக்கு வந்து குழந்தைங்கலாம் எப்படி சாப்பிட்றாங்க, என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு நாங்கள் பார்ப்போம். அவங்க சாப்பிட்டு முடித்த வாட்டி தான் டீச்சர்ஸ் சாப்பிட போவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து சும்மா அப்படி இருக்கும் போது நான் வீடியோ எடுக்கிறது தான் இதெல்லாம். சும்மா வந்து குழந்தைங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு, இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் நல்லா க்யூட்டாக பேசுவாங்க. அந்த குழந்தைங்க பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த குழந்தைங்கிட்ட போய் வேணும்னே வம்பு இழுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருப்பேன் நான். அந்த மாதிரி யார் யார் என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு பேசுவேன். இனிமேல் தான் வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, என்னென்ன சாப்பிட்றாங்க, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, நல்ல உணவுகளை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். எங்களுது வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால சத்துணவு போடுவாங்க. அந்த சாப்பாடே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பாடு வந்து சூடாக முட்டையோடு இருக்கும். இன்றைக்கி என்னோடய லன்ச் என்ன அப்படின்னா, கேரட் ரைஸ் நான் செஞ்சேன், தம்பிக்கு கொடுத்து விட்டேன் என் பையனுக்கு. ஆனால் வந்து நான் எடுத்துகிட்டு வரவே இல்லை. மோர் வந்து 11 மணிக்கு குடிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன், அதில் கொஞ்சம் இருந்துச்சு. சரி மதியானம் அதே குடிச்சிக்கலான்னு வச்சாச்சு. தோசையும் பீட்ரூட் சட்னியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மறந்து போயிட்டேன் கேரட் ரைஸ் எடுத்துகிட்டு வரவே. பச்சைப்பயிறு எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோ பச்சைப்பயிரும் என்னால் சாப்பிட முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு மீதியை வந்து அப்படியே வச்சாச்சு. இதுதான் என்னோடய லன்ச்சு. என்னோடய கிளாஸ் ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். மதியானம் லன்ச் முடிச்சுட்டு குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு ஒரு 1:30க்கு தான், 1:30 பெல் அடித்த வாட்டி தான் கிளாஸ்க்குள்ளே வருவாங்க. இனிமேல் மதியான ரொட்டீன் அப்படியே கிளாஸ் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவேன்.